பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் ஒருவர் அளித்த புகாரில் பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் என்று அழைக்கப்படும் அபிஷேக் ரவி சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அபிஷேக் ரவியை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி கைதாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரபல யூடியூபர்கள் இர்வான் மற்றும் பெண் யூடியூபர்களை பற்றி வீடியோக்களை வெளியிட்ட விவகாரத்தில் ஆன்லைனில் ஏற்பட்ட சர்ச்சையில் பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அபிஷேக் ரவியை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக யூடியூபர்களிடையே தொழில் போட்டி காரணமாக ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் அந்த சர்ச்சைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒருவரை விட ஒருவர் அதிகமாக பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குள்ளேயே வீடியோக்களை எதிராக போட்டுக்கொண்டு மிகப்பெரிய சர்ச்சைகளை ஆன்லைனில் உருவாக்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் அவர்களது சப்ஸ்கிரைபர்கள் ஆதரவாளர்களும் அதற்காக மோதிக்கொண்ட வழக்கும் இருக்கிறது. இது ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி விதிகளை மீறி செயல்படும் வகையில் அமைந்திருக்கிறது. அது தொடர்பாக அவ்வாறு செயல்படும் யூடியூபர்கள் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் பிரபல யூடியூபரான பிரியாணி மேன் என்பவர் அதே நேரத்தில் உணவு பற்றிய ரிவ்யூ கொடுக்கும் பிரபல யூடியூபரான இர்ஃபான் ஆகியோர் பற்றி தொடர்ந்து வீடியோக்களை வைத்து ஒரு மோதல் என்பது ஆன்லைனில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இருவரை பற்றியுமான அந்த வீடியோக்கள் என்பது மாறி மாறி சமூக வலைதளத்தில் பரவி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் ஆன்லைனில் பேசுபொருளாக பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் எல்லையை தாண்டி பெண் யூடியூபர்களையும் இவர் அவதூறாக பேசும் வகையிலான வீடியோக்கள் வெளியானதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவ்வாறு விதிகளை மீறி சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக பல நெட்டிசன்கள் உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு சுமத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் திடீரென ஒரு திருப்பமாக இந்த பிரபல யூடியூபரான பிரியாணி மேன் என்பவர் தனது நேரலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது போன்ற ஒரு வீடியோ பதிவு என்பது சமூக வலைதளத்தில் வெளியானது. குறிப்பாக ஒரு லைவ் வீடியோவில் இதுபோன்று தற்கொலை முயற்சி செல்வது போன்ற நிகழ்வு என்பது சட்டத்திற்கு புறம்பானது. இது தொடர்பாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சமூக வலைதளத்தில் புகார்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் தற்போது சென்னை சைபர் கிரைம் போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் அளித்ததன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரை 4 பிரிவுகளின் கீழ், குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஐடி ஆக்ட், அதாவது தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.